ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். கிறிஸை பார்த்துட்டு நம்ம ரோஹிணி வந்து கிளம்பிட்டாங்க. அவன் முத்து மீனாவையும் பார்த்து, ஏன் நீங்கள் இன்னும் கிளம்பலையா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. இல்லை, நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் வேலைக்கு போகணுமே அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி கேட்குறாங்க. அதுக்கு மீனா கரெக்டாக பதிலடி கொடுக்குறாங்க. ஆமாம்மா, நாங்கள் தினக்கூலிக்கு தானே போகிறோங்க, அதனால் இன்றைக்கி போகலன்னா நாளைக்கு போய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ரோஹிணிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து இங்கே கிறிஸை வந்து டாக்டர் வந்து பார்க்குறாரு. அதெல்லாம் சரியாயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன், 2 நாள் கழித்து வந்து கட்டை பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிறிஸோட பாட்டி வந்து சரிப்பா, நாங்கள் வேணால் இங்கேயே தங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் இங்கே தங்குறீங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாரு. இல்லை வேணாப்பா பரவாயில்ல அப்படின்னு அவங்க எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் முத்துவும் மீனாவும் கேட்கவே இல்லை. இல்லை வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள கிளப்பி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே நம்ம ரோஹிணி என்னடா ஃபோன் பண்ணால் அம்மா ஃபோனே எடுக்க மாட்றாங்களே, என்னாச்சோ ஏதாச்சோ தெரிலையேங்கிற டென்ஷனில் இருந்துகிட்ருக்காங்க. மனோஜ் வந்துட்டு, என்ன ரோஹிணி, சாப்பிட்டு நம்ம கடைக்கு கிளம்ப வேணாமா, ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே ரோஹிணி வந்து கோவத்தில் திட்டுறாங்க. ஏன் மனோஜ், என்ன கொஞ்சம் நேரம் விட மாட்டியா, இப்போ என்ன வேணும் உனக்கு, சாப்பிட்ணுமா, போ நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே என்னென்னா நம்ம விஜயா இருந்துட்டு, இங்கே பாருமா, காலையில் போன இன்னும் அவளை காணா, எங்கேயோ போய் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு, என்ன இன்னும் மீனா வரலையா, இன்னும் அவங்களுக்கு எதுவும் உடம்பு முடியலையே என்னமோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க பதட்டத்தோடு கேட்குறாங்க. பார்க்கலாம், கிறிஸோட வந்து இறங்க போகிறாரு முத்துவும் மீனாவும், என்ன நடக்குது பார்க்கலாம்.